ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து சூப்பராக வந்து மேலே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கீழே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இந்த 3 நம்பர் பீடு இருக்குல்ல, இதை எடுத்து நான் ஒன்று ஒன்றா அழகாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக லைன் மாதிரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். சரிங்களா? 3 நம்பர் பீடை வச்சு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஓகேயா? இப்போ நான் இதே மாதிரி கண்டினியூவாக ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் சர்க்கிளையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஹாஃப் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி 4 நம்பர் பீட் எடுத்துகிட்டு அடுத்த லைன் வந்து 4 நம்பர் பீடில் நான் கொடுக்க போகிறேன். அதுக்காண்டி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். இதில் இருந்துட்டு இந்த மாதிரி வச்சு அழகாக நம்ம ஒன்று ஒன்றா தைச்சிட்டே வரணும். 4 நம்பர் பீடை. ஸோ செகண்ட் லைன் ஃபுல்லாகவே நான் வந்து 4 நம்பர் பீடை வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாகவே இதே மாதிரி அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ செகண்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். தேர்ட் லைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தேர்ட் லைனுமே நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 3 நம்பர் பீடு வச்சு வரிசையாக ஒரு லைன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ நீங்கள் யாராவது ஆரி ஒர்க் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் கற்றுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 299 நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் ஆன்லைன் கிளாஸஸ்ஸு. ஸோ எல்லா ஸ்டிச்சஸுமே சேர்த்து தான். சரிங்களா? ஓகே, ஸோ இதே மாதிரி நல்லா நீட்டாக நான் இப்போ தேர்ட் லைனும் அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் டிசைன் பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கு யாருக்காவது வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஆரிவிங்ஸ்வால காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் பெஸ்ட்டான குவாலிட்டியில் நாங்கள் ஆரி ஒர்க் வந்து நான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்குமே வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு கொரியர் பண்ணாவே போதும். நான் ஒர்க் பண்ணிவிட்டு நான் சென்ட் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஒர்க் வேணும்னாலும் மேரேஜோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் எங்களை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஃபுல்லாகவே வந்து இந்த தேர்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, 4 நம்பர் பீட் எடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ 6 சுகர் பீடு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு சென்ட்ரு பார்ட்டில் இருந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 சுகர் பீடு வச்சுட்டு அடுத்து ஒரு 3 சுகர் பீடு வச்சு தைக்கிறேன். அப்புறம் ஒரு 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் வச்சு கீழே தொங்குற மாதிரி வச்சு நாட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு பக்கத்துலேயே இருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் 6 சுகர் பீட் எடுத்துக்கிறணும். 6 சுகர் பீட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 3 1 அடுத்து 3 வச்சு 1 தச்சுட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சுகர் பீடும் ஒரு 4 நம்பர் பீடும் ஸோ அப்படி தொங்குற மாதிரி வச்சு நாட் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த லாரன்ஸ் டைப்பில் வரிசையாக இதே மாதிரியே நம்ம வந்து தைச்சிட்டே போகணும். ஏன்னா இந்த டிசைனை ரொம்ப கிராண்டாக மாற்ற போகிறது இது மட்டும்தான். சரிங்களா? அந்த கீழே 4 நம்பருக்கு கீழே சுகர் பீட் வந்து கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் வந்து அரும்பரும்பாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து இதே மாதிரி கீழே ஃபுல்லாகவே நான் அழகாக சேம் பேட்டர்னில் நான் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதனால தான் நான் அளவு கூட உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். ஒரே மாதிரி இருக்கணுங்கிறனால தான் 6 சுகர் பீடு அடுத்து ஒரு 4 நம்பர் அண்ட் சுகர் பீட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம எவ்வளவோ ஃபன்னி வீடியோஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை நம்ம ஆரி ஒர்க்குக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபீட்பேக்கும் நான் எதிர்பார்த்துட்டே பார்ப்பேன். ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, எவ்வளோ லைக் பட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நான் இனிமேல் அடுத்து வரக்கூடிய
ஒவ்வொரு வீடியோஸுமே நான் நிறையா டிசைன்ஸ் எல்லாமே எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும் பார்ட்டாக பிரித்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா நிறையா பேர் பார்க்குறீங்க, ஒரு ஃபீட்பேக் கொடுக்காம ஒரு கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஓப்பனாகவே எதுவுமே வந்து பேச மாட்டீங்க. ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸோட கம்யூனிகேஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அந்த இந்த டிசைனை கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, இப்போ நான் இதே மாதிரி கீழே ஃபுல்லாக லாரன்ஸ் டைப்பில் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, கீழே நம்ம அழகாக லாரன்ஸ் டைப்பில் தொங்குற மாதிரி வச்சுட்டோம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பூட்டாஸ் வந்து போட போகிறேன். பூட்டாஸ் எப்படின்னா 2 சுகர் பீடும் ஒரு 4 நம்பர் பீடும் எடுத்துகிட்டு அதோட சைடில் இந்த மாதிரி கீழே தொங்குற மாதிரி வச்சு நாட் பண்ண போகிறேன். ஸோ எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். அடுத்து மறுபடியும் 2 சுகர் பீட் அண்ட் வந்து ஒரு 4 நம்பர் பீடை கீழே இப்படி தொங்குற மாதிரி வச்சு நாட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதே மாதிரி வரிசையாக ஸ்லீவ் பார்ட்லாம் அங்கங்கே நான் கொஞ்சம் கிராண்டாக கொடுக்க போகிறோம். எனக்கு இது ஆல்ரெடி ஜமிக்கி டிசைன் மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்று ஒன்றா வச்சு 4 நம்பர் பீடை வச்சு நாட் பண்ணுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் தொங்குற மாதிரி வச்சோம்னா இந்த டிசைனுக்கு கொஞ்சம் சூட்டாக இருக்கும். அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி பூட்டாஸ் கொடுக்குறேன். ஸோ இதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த டிசைன் சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை நான் க்ளோஸ்அப் வியூலையும் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இந்த மோட்டிவ் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபுல் ஸ்லீவுமே அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், and then கமெண்ட் பண்ணுங்கள், and then சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். and then நான் உங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபீட்பேக்கும் லைக் பட்டனை நான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் உங்களுக்காக தான் பார்த்து நான் டைம் அலாட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ பார்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது டிசைன்ஸ் பண்ணாலுமே என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்து கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஓகேவா? ஓகே, பாய். ஸோ நாளைக்கு நம்ம இதை விட சூப்பர் அண்ட் கிராண்டான ஹெவி டிசைனோட மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த நம்மளுடைய டிசைன்ஸுமே என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். ஃபன் வீடியோஸுமே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பாய், ஹேவ் எ நைஸ் டே.